வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய ஒரு டம்ளர் பருப்பு, ரேசன் பருப்பு தான் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கங்க. நீங்கள் எந்த பருப்பில் வேணாலும் செய்யலாம். நான் ரேசன் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். லைட்டாக இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 3 விசில் வர வச்சுட்டு இப்போ பருப்பு வெந்துருச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரில் இப்போ எல்லாத்தையும் வதக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகா, ஒரு 4 பீன்ஸு, தேவைக்கேற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த குக்கரில் தாளித்து விட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி உளுந்தம் பருப்பு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதங்கினதுக்கு பின்னாடி கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு, தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், பீன்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு திரும்பவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்ருங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு பின்னாடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எந்த பொடியாக இருந்தாலும் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு பின்னாடி இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்ப தண்ணி நமக்கு எவ்வளோ தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி ஒரு புளி நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன் கடைசியாக. இப்போ காயெல்லாம் வேகிறதுக்காண்டி ஒரு 3 விசில் வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் குக்கரில். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் போட்டு வச்சுக்குவோம். இப்போ ஒரு 3 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ புதினா இல்லைன்னா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இப்படி மேலாக தூவி விட்டுக்கிறலாம். இப்போ ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது டிஃபனுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் சாப்பாடுக்கு கூட இதை சேர்த்து சாப்பிட்டுக்கிறலாம். இல்லைன்னா வெண்பொங்கல், கிச்சடி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.